சால்னான்னா யாருக்குங்க பிடிக்காது? ஹோட்டலில் புரோட்டா சாப்பிட்டு புரோட்டா சூப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அது கூட கொடுக்குற சால்னால தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அந்த சால்னாவை வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு, கிராம்பு, பட்டை, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, பிரியாணி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், இந்த சால்னாக்கு தேவையான உப்பு போட்டு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு அரை சொம்பு தண்ணி இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். லிட் போட்டு இப்போ ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.